ஹாய், ஹலோ, வணக்கம். ஈஸியா பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 3 பீஸ் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3ம் ஒன்றா வச்சு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் வாங்க. ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு ரைட்டோ ராங் சைட் திருப்பிக்கோங்க. மேலே இருக்கிற பீஸை உள் பக்கமாக திருப்பிட்டு உள் சைடில் நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதை உள் பக்கமாக திருப்பி மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போடுற ஸ்டிச் உள் பக்கமாக போயிடணும். நம்ம நல்ல பக்கத்தை மேலே திருப்பி எடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அடிப்பக்கத்துக்கு, அந்த கிளாத் எல்லாம் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிடுங்க. ஈவனாக கட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து மேல் சைடில் ஃப்ரண்ட் பீஸையும் உள்பக்கமாக திருப்பி பெல்ட் பீஸ் வச்சு ரெண்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க. தையல் போடும்போது கீழே நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல, அந்த டாட்டை உள் பக்கமாக கொஞ்சமாக மடிச்சுக்குங்க. கால் இன்ச்சுக்கு போட்டுக்குங்க தையலை. இல்லை நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணும்போது நம்ம 1/2 இன்ச்சு விட்டு இருந்தால் 1/2 இன்ச் போடுங்க, 1/4 இன்ச்சு விட்டு இருந்தால் 1/4 இன்ச் போடுங்க. போட்டு முடிச்சுட்டு ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்குங்க. இல்லைன்னா அந்த 1/4 இன்ச் பிடிச்சோம் இல்லைங்களா, அதை கீழே தள்ளி பெல்ட் பீஸ் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் கிட்ட எட்ஜஸில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் இந்த பெல்ட் அட்டாச் பண்ணுறது. இந்த மாதிரி இன்னொரு பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.